இப்போ நம்ம probability and queuing theory எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேரியன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி டேபிள் மாதிரி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டை த்ரோ பண்ணக்கூடிய சம்ஸ் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதில் டேபிள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ டை த்ரோ பண்ணக்கூடிய சம்மாக இருந்ததுன்னா டையில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் போட்டு 1 to 6 எழுதிட்டு அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே 1/6 தான். இதிலிருந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன உங்களுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இ ஆஃப் எக்ஸ் இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன பண்ணணும்னா இங்கே 1 × 1/6 + 2 × 1/6 3 × 1/6 இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1² × 1/6 2² × 1/6 அந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதிலிருந்து வேரியன்ஸ் வேணும்னா ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு. அதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா சேம் இன்டகிரேஷன். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா சேம் இ ஆஃப் எக்ஸுக்கு உண்டான மெத்தட் என்ன ஃபார்முலானா -∞ + ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக நமக்கு இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வேணும்னா நமக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் dx கொடுத்துருக்குற லிமிட் -∞ + ∞ எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம வேரியன்ஸ் எழுதிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கும், ரெண்டு டைப்ஸ் இருக்குது. டிஸ்கிரீட் கேஸ் அண்ட் கண்டினியூஸ் கேஸ் இருக்குது. டிஸ்கிரீட் கேஸில் நம்ம ஈஸியாக நமக்கு தெரியணும் அப்படின்னா பைனாமியல் பாய்சான் மட்டும் பார்த்தா போதும். கண்டினியூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எக்ஸ்பொனன்ஷியல் காமா இந்த மூணும் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். இப்போ பைனாமியல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியலில் n ஃபைனைட்டாக இருக்கும். பார்த்தா என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு 10 காயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா பைனாமியில் ஃபைனைட்டாக இருக்கணும். பைனாமியோட மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NP அண்ட் NPQ. இந்த பைனாமியல் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா NPQ 3 பேராமீட்டர் நமக்கு வேணும். இதே பாய்சான் வந்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் சேம். அவனே டைரெக்டாக லாம்டா கொடுத்துட்டான், மீன் கொடுத்துட்டான் அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்கிறது லாம்டா ஈக்குவல் டு 5 10 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா என்னும் பி கொடுத்துருக்காங்க, டிஃபெக்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை பியை 5% டிஃபெக்டிவ்னா 5/100 எழுதிட்டு n வந்து ஒரு 100 கொடுத்தாங்கன்னா NP ஃபார்முலா யூஸ் பண்ணி லாம்டா கண்டுபிடிச்சிடும். மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு உண்டான ஃபார்முலா P of x = x e power minus lambda lambda power x by x factorial. இதில் என்னன்னா >1 என்ன கேட்குறாங்களோ நமக்கு அப்ளை பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக பைனாமியலும் பாய்சானும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. மீன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a, b இன்டர்வலாக இருந்ததுன்னா மீன் வேல்யூ a + b/2 வேரியன்ஸ் b - a ஹோல் ஸ்கொயர் பை 12 இருக்கணும். எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் லாம்டா இன்ட்டு e power minus lambda xங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாவே வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனுடைய மீன் பார்த்தீங்கன்னா 1/λ இருக்கும். எக்ஸ்பொனன்ஷியலை பொறுத்த வரைக்கும் x வேல்யூ > 0 இருக்கும். 0 to ∞ அப்படி தான் எழுதணும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈயோட பவரில் மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, e power -∞ நம்ம போட முடியும். பாசிட்டிவ் இங்கே e power சப்போஸ் +∞ இருந்தால் இது x > 0 போட முடியும். e power ∞ இஸ் நாட் டிஃபைன்ட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து MGF இருக்குது. MGF பார்த்தீங்கன்னா இதில் எல்லா MGFும் நம்ம படிக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா MGFும் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி இந்த மூணுமே உங்களுக்கு ஈஸி தான். கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 MGFும் ஈஸி. என்ன உங்களுக்கு சப்போஸ் பைனாமியல் பாய்சான் கூட MGF படிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கண்டினியூஸ் இருக்கிற MGFும் இதில் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியலும் நீங்கள் படித்து வச்சுக்க நல்லது. மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகே, இதில் பார்ட் பியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தா போதும் எக்ஸாமுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா MGFல நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம், அதில் MGF ஃபஸ்ட்டு. MGF ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனோட MGF. பைனாமியல் பாய்சான் ஈஸி, அதனால் பைனாமியல் பாய்சான் கொஞ்சம் டிஸ்கிரீட் கேஸில் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்லேயே பாய்சான்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகேங்களா பாய்சன் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைனா n ஃபைனைட்டாக இருக்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கேசஸ்க்கு பைனாமியல் நம்ம யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் யூனிஃபார்முக்கு பிரச்சனை இல்லை வேர்டிங்ஸ்லேயே உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க எக்ஸ்பொனன்ஷியலுக்கும் அந்த வேர்டிங்ஸில் எக்ஸ்பொனன்ஷியல் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பொனன்ஷியல் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் ஏன்னா மீனோட ஃபார்முலா லாம்டா கிடையாது நம்ம 1/λன்னு எடுத்துக்கணும் சப்போஸ் மீன் ஈக்குவல் டு 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 ஈக்குவல் டு 1/λ லாம்டா பார்த்தீங்கன்னா இங்கே 1/5 அப்படின்னு மாறிடும் ஓகேங்களா அடுத்து காமா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் தேவையில்லை ஒன்லி பார்த்தீங்கன்னா MGF மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இதுலேயே டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி சம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பார்த்துருப்பீங்க K2 K3 K5 K கொடுத்துட்டு ஃபைண்ட் K அந்த மாதிரி ஃபைண்ட் K வேல்யூ கேட்கலாங்க ஓகேங்களா அல்லது 0 less than x less than 2 less than 3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லைனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா MGF தரவாருங்க MGF பாய்சான் பைனாமியல் யூனிஃபார்ம் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் MGF-ECE ஸோ அது நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா பார்ட் பியில் நீங்கள் இந்தளவுக்கு பார்த்தா போதும் பார்ட் A வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா MGF-ஓட யூனிஃபார்ம் கொஞ்சம் அது சின்னதாக இருக்குது அப்படின்றனால யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் MGF கேட்டுறாங்க அடுத்தது பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எது வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அப்போ சப்போஸ் பைனாமியலோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க n வேல்யூ p வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு பைனாமியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா n p q எல்லாமே தேவை ஸோ p of x equal to x இந்த ஃபார்முலா எழுதிட்டு p power x q power n minus x இந்த ஃபார்முலா எழுதிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் டேட்டாஸ் எல்லாம் டைரெக்டாக கொடுத்துட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் எல்லாம் கேட்கலாம் டேட்டாஸ் கொடு A and B யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கலாம் ஏன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் A + B/2 வேரியன்ஸ்னா b - (= 12 அப்படிங்கிற அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேணும்னா கண்டினியூஸில் கேட்கணும் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி இன்டெக்ரலில் ஒரு சம் கொடுத்துட்டு p of x greater than 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுப்பாங்க f of xங்கிறது எனி அதர் ஃபங்க்ஷன் அடுத்தது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா பாய்சானோட ப்ராப்பர்ட்டிஸ் அது இல்லாமல் ப்ராப்ளம் டைரெக்டாகவே எனக்கு பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்கலாம் அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த ரேண்டம் வேரியபிள் டெஃபினேஷன் கேட்கலாம் அல்லது பைனாமியல் பாய்சான் யூனிஃபார்மோட ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுத தெரியணும் அதை நீங்கள் எழுதலாம் இதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பொனன்சி மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்பாங்க நீங்கள் இதை மட்டும் தரவாக இருந்தால் போதும் ஃபார்முலா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட ஃபார்முலா முடிஞ்ச அளவுக்கு யூனிஃபார்ம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் பாய்சன் கேட்டாங்கன்னா எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் பார்த்தா போதும் நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்க்க போகிறோம் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் இந்த யூனிட்டில் பார்ட் பியில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணால் போதும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவேரியன்ஸ் இப்போ கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா E of xy minus E of x into E of xy இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் அண்டு கண்டினியூஸ் ரெண்டு கேசஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம கோவேரியன்ஸ் பார்க்கும்போது டிஸ்க்ரீட் கேஸே ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க அதான் ஈஸியாக இருக்கும் E of xy வேணும் சப்போஸ் எனக்கு ப்ராப்ளம் ஃபுல்லாகவே தெரியல சார் எனக்கு E of x தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா E of x கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் E of x ஸ்கொயர் தெரியும் அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னாகும் வேரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி E of y எழுதலாம் E of y ஸ்கொயர் வரைக்குமே நீங்கள் ஈஸியாக வேரியன்ஸ் ஆஃப் x வரைக்கும் ஈஸியாக எழுதலாம் E of xy மட்டும் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எந்த சமயம் விட்டுட்டு வராமல் இதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா கோவேரியன்ஸ் கேட்டாங்கன்னா E of xy minus E of x into E of xy இது எழுதுனா போதும் நெக்ஸ்ட் லீனியர் ரிக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரிக்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துட்டு மீன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் லெவலில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா ஸோ அதை சால்வ் பண்ணால் போதும் உங்களுக்கு மீன் கிடைச்சிடும் அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேணும் நமக்கு அதாவது bxy into byx வேணும் இந்த bxy byx எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் இருக்குது ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10y equal to 8x plus 66 y equal to 8 by 10x plus 66 by 10 இப்படி இருக்கும்
இதில் பார்த்தீங்கன்னா இது ஒய் இங்கே இருக்குது, ஒய் ஆன் எக்ஸ்னால் இந்த பக்கம். இப்போ BYX பார்த்தீங்கன்னா நமக்கு இதை எடுத்துக்கலாம், BYX. சப்போஸ் எக்ஸிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் செகண்ட் ஈக்குவேஷன் 40x ஈக்குவல் டு 18y ப்ளஸ் 214. அப்போ x ஈக்குவல் டு 18/40 இன்ட்டு y by 40. அப்போ இது BXY. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணி இந்த ஃபார்முலாவில் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் BXY இன்ட்டு BYX ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆர் வேல்யூ டைரெக்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அழகாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஏன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேறு என்ன பண்ணும், ஃபார்முலா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். நான் முன்னுமே சொன்னது தான், நமக்கு சப்போஸ் கோவேரியன்ஸே தெரியல அப்படின்னா கூட EF(x) தெரியும், EF(y) வேணும் கண்டிப்பாக. அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். வேரியன்ஸ் வந்து சிக்மா எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா. அடுத்தது 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் வரீங்க. 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை எனக்கு அது டஃப்பாக இருக்குது சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ்குள்ளேயும் முடிச்சோம். ஏன்னா கோவேரியன்ஸ், லீனியர் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது மட்டும் கூட நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட் ஏ. பார்ட் ஏல எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா. அதனுடைய ஆன்சர் கேட்கலாம். கார்லேஷனுக்கும் ரெக்ரெஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மீன். இப்போ நான் சொன்னீங்களா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு BXYயோ அல்லது BYXஓ அல்லது ஆரோ டைரெக்டாக உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. அல்லது BXY BYX கொடுத்துட்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு ரெக்ரெஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ. இந்த மாதிரி 2 டைமென்ஷனில் P(x) f(x, y) ஈக்குவல் டு k இன்ட்டு e power minus 2x plus y x, y greater than 0 இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் k அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூஸ் கேட்கலாம் உங்களுக்கு. வேறு இதில் வேறு எதுவும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த டாப்பிக்கில் இது மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் ரேண்டம் ப்ராசஸஸ். ரேண்டம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் என்னென்ன படிக்கணும்னா WSS ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது ட்ரிபிள்எஸ் ப்ராசஸ். இங்கே WSS ப்ராசஸை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா E(x) என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. E(x) கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். செகண்ட் ஒன் ஆட்டோ கார்லேஷன் RxX டவ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் t, அதாவது t2 மைனஸ் t1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் டவ்வில் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதான் WSS ப்ராசஸ். இப்போ ட்ரிபிள்எஸ் ப்ராசஸில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா. இந்த கொஸ்டின் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாய்சன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். பாய்சன் ப்ராசஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் பாய்சன் ப்ராசஸ் பார்க்கணும். சம் ஆஃப் தி பாய்சன் ப்ராசஸ் இஸ் பாய்சன் ப்ராசஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் பாய்சன் ப்ராசஸ் நாட் அ பாய்சன் ப்ராசஸ் சொல்லி 2 சம் இருக்கு இல்லைங்களா, ப்ராப்பர்ட்டி அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாய்சன் ப்ராசஸ் இஸ் எ மார்க்கோ ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் வேரியன்ட் கொடுத்துருவாங்க. பாய்சான் ப்ராசஸ்ன்னு வந்தாலே நம்ம ஃபஸ்ட் லெசனோட பாய்சானுக்கு போயிடாதீங்க. ஸோ ஒரு ஃபார்முலாவில் ஒன்று தான், வித் டைம் சேர்த்திங்க. அங்கே e power minus lambda power எக்ஸ்பெக்டில் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே n கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இங்கே வேணால் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸ் இருந்ததுன்னா இப்போ இங்கே lambda t அப்படின்ட்டு இருக்கும். இதுலேயே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியும் சேர்த்திருப்பாங்க. ப்ராபபிலிட்டி சேர்த்திருந்தால் இந்த ஃபார்முலா என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா e power minus lambda pt power x divided by x factorial. கொஸ்டின்லேயே ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே pt ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது TPM மேட்ரிக்ஸ். இந்த TPM மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நேச்சர் கேட்கலாம். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நேச்சர்னா அந்த இர்ரெடியூசிபிள் செயினாக இருக்குமா இருக்காதா, எர்காடிக் இருக்குமா இருக்காதா, பீரியாடிசிட்டி இருக்குமா இருக்காதா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்தது இந்த ப்ராப்ளமில் நம்ம ஒரு 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா பை ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த கொஷின் எப்படி இருந்தால் அந்த பை ஃபார்ம் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே வந்து லாங் ரன், ஸ்டேஷ்னரி, ஸ்டெடி ஸ்டேட், ஓகேங்களா, லிமிட்டிங்,
லிமிட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பை ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு தெரியணும் எது எப்போ எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு பை ஃபார்ம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு அந்த பை ஃபார்மேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அது வந்ததுன்னா இந்த மாதிரி எழுதணும். இதில் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் டைரக்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. பிங்கிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 1 - a b 1 - b இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா டைரெக்டாக பையோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா p/a + b a/a + b அப்படிங்கிற ஒரு ஆன்சர். இப்போ 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி எழுதிக்கலாம். செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி எழுதக்கூடியதான் என்னென்னா செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். p1 p2 இந்த ட்ரை டே ரெய்னி டேஸ் நம்மளாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது p² p இதெல்லாம் எழுத போகிறோம். அடுத்தது டைப் 3. தேர்ட் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 ரெண்டையும் மிங்கிள் பண்ணணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா பை ஃபார்மும் யூஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் அனாலிசிஸ் சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாரு, காரில் ஒரு நாள் போகிறாரு, ஒரு நாள் ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டைப்புமே அதில் யூஸ் பண்ணுற மாதிரி, அதில் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து இது யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபோர்த் டைப் பார்த்தா n டைப் TPM ஆஃப் p⁴n. ஸோ இதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் p² p³ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். அல்லது பாய்சானில் ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் பை ஃபார்ம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரியான சமுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இனிஷியல் ப்ளஸ் பை ஃபார்ம் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கிளாஸிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். அடுத்து பார்ட் ஏ. பார்ட் ஏல என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கோ செயின் கேட்கலாம், டிஃபைன் WSS SSS கேட்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்டெடி ஸ்டேட். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் கேட்கலாம், அல்லது ஒரு 2/2 மேட்ரிக்ஸோ டயக்ராமோ கொடுத்துட்டு அதனுடைய நேச்சர் கேட்கலாம். அடுத்தது இந்த தியரம், இந்த சாப்மேன் கொலமக்ரவ் தியரம் ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 4 கார்ரிலேஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிஸ். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் சம் எழுதியிருக்கேன். ஆட்டோ கார்ரிலேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஆட்டோ கார்ரிலேஷன் இல்லையா செக் பண்ண சொன்னாங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற டவுக்கு பதிலாக -τ ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி திரும்பி இதே ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா வேலிட் ஆட்டோ கார்ரிலேஷன் எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே உங்களுக்கு பார்ட் பிலே ஒரு 2 சம் கொடுத்து கூட உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. R ஆஃப் டவு கொடுத்துட்டு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ், மீனுக்கு ஒரு ஃபார்ம்லாம் கிடையாது. μx² = லிமிட் டவு டென்ஸ் எங்கே டவு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டுறணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுனா இந்த ஃபுல் டேர்ம் இன்ஃபினிட்டி ஆயிரும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு மாறிடும். அதாவது இங்கே என்ன மாறும்னா 18 + 2/6 + இன்ஃபினிட்டி. நம்ம இன்ஃபினிட்டியில் என்ன ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி ஆயிரும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு மாறிடும். ஸோ அப்போ 0ன்னு மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னா μx² = 18 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ 18 கிடைக்குது அப்படின்றனால நம்ம என்ன μx² தான் 18, பட் μx = தான் இந்த e(x). அப்போ e(x) = +or - 3 அவ்வளோதான். அடுத்தது e(x²). e(x²) ஒன்றுமே கிடையாது. டவுக்கு நமக்கு இந்த வேல்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டவுக்கு நமக்கு என்ன 0ன்னு போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு அடுத்த வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, இங்கே வந்து நமக்கு டவு டென்ஸ் நமக்கு என்னன்னா 0 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50/3 வரும். ஸோ இங்கே ஆன்சர் கிடைச்சோம். இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 8 மார்க் கொஸ்டின்லேயே உங்களுக்கு சிம்பிளாக இது கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா RXX ஆஃப் டவு மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைண்ட் தி செகண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 5 லைன்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர். இதில் இந்த 2 சம்மே நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரே மாதிரி ரிலேட்டடான சம் தான். ஸோ இந்த 2 சம் பார்த்துக்கேன், ரெண்டுமே கேட்டிருக்கேன். ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இது இந்த ஆட்டோ கார்ரிலேஷனில் இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்துருப்பீங்களா, அதே தியரம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பெர்னாலிஸ் ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 1 - mod τ / t = சொல்லிட்டு mod τ ≤ t. இது பார்த்தீங்கன்னா 1 - mod a/a சொல்லிட்டு நம்ம ஃபோரியர் சீரிஸ் எம்த்தில் பார்த்துருப்போம். அதே சம் தான். அதே மாதிரி 1 - mod τ அப்படின்னு ஒரு சம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சம் தான் இங்கேயும் ஃபோரியர் ரிலேட்டட் டு ஃபோரியர் சீரிஸில் என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணுவோம். ஃபார்முலும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ப்ராப்ளம்ஸ் அண்டர் S(w) ஃபைண்ட் R. அதாவது S கொடுத்துட்டு கொஷினில் R(τ) அப்படின்னா
ஆட்டோ கார்லேஷன் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பை 0 கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஆட்டோ கார்லேஷன் கேட்குறாங்க. எஸ் ஆஃப் டபிள்யூ அவனே கொடுத்துருவான். பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆட்டோ கார்லேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் எஸ்எக்ஸ் டபிள்யூ கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், யூனிவர்சிட்டியில் ஒரு நிறைய டைம் கேட்டிருப்பாங்க இந்த கொஷின்லாம். பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த மாடலே இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க 8 மார்க் கொஷினில். ஃபைண்ட் தி மீன் ஸ்கொயர் வேல்யூ, இந்த சம் பார்த்தா போதும். அடுத்தது இந்த வெய்னர் ரிலேஷன் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். வெய்னர் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது ஒரு ஃபுல் தியரம் 60 மார்க்கில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் படிச்சுக்கணும் சார் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் வரதை மட்டுமாவது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்ஸ் வருது, மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் தி மீன் ஸ்கொயர் வேல்யூ, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன், இது பாருங்கள் புக்லேயே இருக்கிறதா, இது பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. பார்ட் பி கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்ட் ஏல என்னென்ன 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இதே லெசனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் கார்லேஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், 2 ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டால் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது பவர் டென்சிட்டி ஸ்பெக்ட்ரமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது மீன் RXX கொடுத்துட்டு மீன் கேட்பாங்க. மீன் கேட்குறாங்கன்னா நம்ம முன்னே சொன்னது தான், என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், டவு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது E(x), அதிலிருந்து நியூ எக்ஸ் கிடைக்கும். அதாவது அடுத்து அதுலேருந்து நியூ எக்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு என்னது E(x). ஓகேங்களா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் பவர் டென்சிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஆர் கேட்குறது, இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது ஆட்டோ கார்லேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆட்டோ கார்லேஷன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிள். என்ன இருக்குன்னா சிம்பிளாக எனக்கு ஒன்று மட்டும் தெரியணும் அப்படின்னா ஆர் ஆஃப் டவு ஈக்குவல் டு ஆர் ஆஃப் மைனஸ் டவு, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம அது ஈவன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சு f(x) ஈக்குவல் டு f(-x) இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் சொல்லுவோம் இல்லைங்களா? சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். ஆர் ஆஃப் டவும் ஆர் ஆஃப் மைனஸ் டவும் ஈஸ்க்கு வந்தால் அதில் ஆட்டோ கார்லேஷன் வந்து ஈவன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சு தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th லெசன் லீனியர் சிஸ்டம் வித் ரேண்டம் இன்புட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்கள், ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி RXX கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரி RXX (-α(t) UX0 கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைண்ட் நியூ YY ஆஃப் W கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? புக்லேயே இருக்குது, இதே கொஷின் பாருங்கள். அதில் இஃப் த பவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, h(w) கொடுத்துட்டு இதை கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் h(t) கொடுத்துட்டு PSD கேட்குறது. ஓகேங்களா? பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அடுத்து ஸ்மால் h(t) கொடுத்துட்டு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு இதே ஃபங்க்ஷன் வந்து வேறு ஃபங்க்ஷன் 2 × e⁻t அப்படின்னு சொல்லிட்டு RXX வந்து e⁻2 மாடுலஸ் ஆஃப் டவு இந்த ப்ராப்ளம் கொடுப்பாங்க. நீங்கள் மெயினாக இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். 3 ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள், இந்த லெசன்ஸ் நம்ம அதிகம் வேண்டாம், அதனால் இந்த 3 ப்ராப்ளம் பாருங்கள். 2 மார்க்கில் ஒரு 4 2 மார்க்கு. லீனியர் சிஸ்டம்னா என்ன, டைம் இன்வேரியன்ட்னா என்ன, ஸ்டேபிள் சிஸ்டம்னா என்ன, கேஷுவல் சிஸ்டம்னா என்ன, இந்த 2 மார்க் மட்டும் பாருங்கள் போதும். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ PRP பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணணும், அவங்க நம்மளுக்கு மார்க் வந்து நம்ம ஒரு வேல்யூஷன்லேயோ நம்மளுக்கு மார்க் போடணும் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒன்று நம்ம எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படின்லாம் இல்லை. நமக்கு எப்போவுமே நம்ம பார்க்க போகிறது இது கிரேஸ் மார்க் வருமா அப்படி இப்படி பார்க்க போகிறாங்க, அப்படி பார்க்காதீங்க. இப்போ ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சம்மே நமக்கு தெரியலனாலும் மினிமமாக எவ்வளோ அட்டன் பண்ண முடியும். ஸோ மார்னிங் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எனக்கு E(x) வரைக்கும் தான் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஈவன் டேட்டா எடுக்க தெரியும், ஓரளவுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரியும். அப்படின்னா பைனாமியல் பாய்சனில் டேட்டாஸ் போட தெரியும், எனக்கு PQ வேல்யூ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக்கு அந்த மாதிரி வந்துக்குங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதே தான். செகண்ட் சாப்டர்லாம் கோவேரியன்ஸ் கார்லேஷன் ரிலேஷன்லாம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு E(x) மட்டும் கரெக்டாக தான் மார்க் போடுவாங்க. சம்டைம்ஸ் E(x2) வரைக்கும் கேட்டிருந்தா கூட சரி இது அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மார்க் போடுற வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி மற்ற ஈக்குவேஷன்ஸ் மாதிரி ரெக்ரேஷன் லைன்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு எதுவும் மார்க் எதிர்பார்க்காதீங்க, அது நம்ம ஈஸியாக எழுதிடலாம், ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் கூட சால்வ் பண்ணுறதான, அதனால் அது பார்த்துக்கலாம். அடுத்தது 3rd லெசன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி TPM மேட்ரிக்ஸ். அந்த TPM மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் நோ ப்ராப்ளம். மேட்ரிக்ஸ் கொடுக்கலன்னா ஸோ அந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்.
கொடுக்கல அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ரோ வைஸ் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 1 வரணும் அப்படின்ட்டு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் நல்லா தருவாங்க, அது இருந்தால் கேட்பேன். அதில் நான் சொன்ன மாதிரி மாடல் வைஸ் பார்த்துக்கோங்க. பை மாடல்லாம் இப்படி, இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குற மாடல் இப்படி, டைப் 3 மாடல்லாம் 2 கண்டிஷனும் இது பண்ணுற மாடல், ஜாயின் பண்ணுற மாடல். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. 4th லெசன் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன நோட் பண்ணி ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நான் என்ன நோட் பண்ணேன்னு சொன்னனோ அதை மட்டும் பாருங்கள். 5th லெசனில் நம்ம இங்கே ஒரு 3 ப்ராப்ளம் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி 2 மார்க் சொல்லிக்கோங்களா, இதை மட்டும் பாருங்கள் போதும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்.